விவாகரத்து சான்றிதழ் கையில் கிடைத்ததும் தன்னை பிடித்திருந்த அடிமை விலங்கு ஒன்று உடைந்ததாக அணுவும் தன்னை பிடித்திருந்த தொல்லை ஒன்று தன்னை விட்டு அகன்றதாக விக்னேஷும் நினைத்து நீதிமன்றத்தை விட்டு வெளியே வந்தனர். ஒருவர் முகத்தை இன்னொருவர் பார்த்து கொள்ளவும் விரும்பவில்லை அவர்கள். இனி வாரத்துக்கு ஒரு முறை தண்ணி அடிக்க அனுமதி, தினம் ஒரு சிகரெட் குடிக்கத்தான் அனுமதி எனும் தொல்லைகளில் இருந்து விடுபடலாம் என விக்னேஷும். இனி எங்கு சென்றாலும் யாரிடமும் கேட்கத் தேவையில்லை, விரும்பிய ஆடைகள் அணிந்து கொள்ளலாம், கட்டுப்பாடுகள் விதிக்க ஆள் இல்லை, மனம்போல் மகிழ்ச்சியாய் வாழலாம் எனும் எண்ணத்தோடு அணுவும் பிரிந்து சென்றனர். சிறையில் இருந்த கூட்டை விட்டு வானமே எல்லை என பறந்து செல்லும் பறவை போல விரும்பி விலகிச் சென்றனர். காலச்சக்கரம் வழக்கம்போல் வேகமாக சென்று கொண்டிருந்தது. சில மாதங்களுக்குப் பின் கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கையை அவர்களுக்கு கசக்கத் துவங்கியது. எது இன்பம் என்று நினைத்தார்களோ அதில் இன்பத்தை விட்டு துன்பத்தை காணத் துவங்கினார்கள். வீட்டில் காணும் இடத்தில் எல்லாம் அவள் தெரியத் துவங்கினாள். நீதிமன்ற உத்தரவுப்படி வீட்டை விட்டு சென்றவள் என்னதான் உதறித் தள்ளியும் தன் நினைவுகளை விட்டு அகல மறுத்தாள். அவன்தான் பிரச்சனை என்று எண்ணியவளுக்கு இப்போது அவன் இல்லாததே பெரும் பிரச்சனையாகி போனது. பேப்பர்காரன் முதல் எதிர்த்த வீட்டு தாத்தாவின் பார்வை வரையில் மாற்றத்தை உணர்ந்தாள். அக்கா என்றழைத்தவனும் பாசத்திற்கு பதில் பாசாங்கு காட்டினான். ஆண்டி என்றவனும் ஆபாசமாய் பார்க்கிறான். இதுவரை முகத்தை பார்த்து பேசியவன் பார்வை கழுத்துக்கு கீழே இறங்கியதை உணரத் துவங்கினாள். இதுவரை தரையை பார்த்து பேசியவன் பார்வை எல்லாம் ஆடை விலகி நிற்கும் இடுப்புக்கு மேல் விழுவதை நோக்கினாள். கணவன் பார்வை அகன்ற பின்னால் கண்டவன் பார்வையெல்லாம் தன்மேல் விழுவதை கவனிக்கலானாள். கவலையுறத் துவங்கினாள். உடன் இருந்தபோது அவளது குறைகள் மட்டுமே தெரிந்தவனுக்கு இப்போது அவள் நிறைகள் தெரியத் துவங்கியது. அவள் அது வேண்டும் இது வேண்டும் என்றெல்லாம் நச்சரிப்பவள் கிடையாதே. கொஞ்சம் கோபம் அதை பொறுத்திருக்கலாமோ, நம்முடைய ஈகோவை விட்டிருக்கலாமோ. அவள் இருந்தபோது இரவில் ஒரு நாளேனும் சாப்பிடாமல் தூங்க அனுமதித்திருப்பாளா? 3 நாட்களாகிவிட்டதே, இரவு சாப்பிட்டு படுத்து அவசரப்பட்டு விட்டோமோ எனும் எண்ணம் அவனுள் ஏழத் துவங்கியது. அவள் மனதிலோ தன்னை கேட்காமல் ₹1 கூட செலவு செய்ய மாட்டானே. இதுவரையில் தான் விரும்பி கேட்ட ஒன்றை ஆகிலும் மறுத்திருப்பானா? விரும்பிய இடங்களுக்கு கூட்டிச் செல்லாமல் இருந்திருப்பானா? அவன் நம்மில் உள்ள அதீத அன்பின் காரணமே சில கட்டுப்பாடுகள் காட்டியிருக்கலாம். பிரிந்து வந்ததற்கு பதில் அதை புரிந்து கொண்டிருக்கலாம். ஈகோவை விடுத்து இறங்கி சென்றிருக்கலாம். அவன் அருகில் இருந்தது வரை ஒருத்தன் நம்மை ஏறிட்டு பார்த்தானா? இப்போது யார் பார்வையிலிருந்து நாம் தப்ப முடிகிறது? இப்போது யாரை நம்புவது என புரியவில்லை அணுவுக்கு. யார் உண்மையானவர்கள் எனத் தெரியவில்லை. குழம்பத் துவங்கினாள். இதுவரை ஆண்களுக்குள் கயவர்கள் இருக்கிறார்கள் என்று எண்ணியவளுக்கு இப்போது ஆண்களே கயவர்களாகத் தெரியத் துவங்கினார்கள். மனைவியை தோழி போல் பாவித்தோமா? தோழிக்குரிய சுதந்திரத்தை அவளுக்கு அளித்தோமா? நம்முடைய தவறுகளே நம்மை இப்படி தனிமையில் புலம்ப வைத்தது என்றெண்ணி தன்னைத்தானே நொந்து கொண்டான் விக்னேஷ். துணி துவைக்க கட்டி வைத்திருக்கும் திட்டை பார்த்தான். அதன் அருகில் இருக்கும் வாஷிங் மெஷினை பார்த்தான். துணி துவைத்துக் கொண்டிருக்கையில் அவளுடன் பேசிக் கொண்டிருப்பது பிடிக்கும் அவளுக்கு. அதன் அருகே சென்றான். அதனை தொட்டுப் பார்த்தான். அவன் பேசிக்கொண்டே அவள் தலையை கோதிவிடுவது போல் தோன்றிற்று அவனுக்கு. தன் ஆடைகள் இருக்கும் பெட்டி ஒன்றை திறந்து பார்த்தாள். அதில் அவன் புதிய சட்டை ஒன்று இருந்தது. அதை அணிந்து இருவரும் வெளியே செல்லும் பொழுது பக்கத்து வீட்டு அக்கா, "டேய், ஷர்ட் உனக்கு சூப்பர்" என்றதாலே இனி இதை நீங்கள் போடக்கூடாது எனக் கூறி தன் பெட்டிக்குள் பூட்டி வைத்துக் கொண்டாள். அதற்கு மறுப்பு ஏதும் சொல்லவே இல்லை அவன். அதை எடுத்து அணிந்து கொண்டாள். அவன் அணைப்பிற்குள் இருப்பதைப் போன்று உணர்ந்தாள். அருகில் இருக்கும்போது நிறைகள் மறைந்து
குறைகள் மட்டுமே தெரிவதும், இடைவெளி வந்தபின் ஒவ்வொருவரின் குறைகள் மறைந்து நிறைகள் மட்டுமே தெரியத் துவங்குவதும் மனித இயல்புகளில் ஒன்று அல்லவா? அதை இப்போது அவர்களும் உணர்ந்தார்கள். வழக்கமான பொலிவுடன் அன்றைக்கும் பகலவன் வந்துதித்தான். ஆனால் அன்றைய பொழுது புத்துணர்ச்சியை அளிக்கவில்லை அவனுக்கு. அலுவலகத்தில் அவன் காதுகளில் விழுந்த அக்கடுஞ்சொற்களால் தரைமேல் விழுந்த மீனென துடித்தான். அவனுக்கு ஏதோ பிரச்சனையாம், அதான் அவனை விட்டு போயிட்டாளாம் என தன்னுடைய ஆத்ம நண்பர்கள் என்று தான் நினைத்துக் கொண்டிருந்தவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். இவன் கேட்டுக்கொண்டிருப்பதை அறியாது இவனை பார்த்ததும் ஏதும் அறியாதது போல், வாடா மச்சான், தம்மடிக்கப் போகலாம் என அழைக்க தரையை பார்த்தவாறே தலையசைத்து மறுப்பு தெரிவித்தவன் மனதில், இவனுங்க எல்லாம் சொல்லித்தானே விவாகரத்து வாங்கினோம் எனத் தனது அறிவீனத்தை எண்ணி நொந்து கொண்டான். இவ கேரக்டர் சரியில்லையாம் டீ, அதான் இவ புருஷன் இவளை விட்டுட்டு போயிட்டானாம் என கூறிவிட்டு கலகலவென சிரித்த தோழிகளின் வார்த்தை காதுகளில் விழுந்த நேரம் அம்பு தைத்த புறா போலத் துடிதுடித்தாள். அவசியமற்றவர்களிடம் ஆலோசனை பெற்று விவாகரத்து வாங்கி வந்தது எத்தனை பெரிய பிழை என தன் புத்தியை கடிந்து கொண்டாள். அன்றைய இரவு வீட்டிற்கு செல்ல மனமற்றவனாய் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தான். சாலையின் பரபரப்பு அடங்கியிருந்தது. வாகனங்கள் அவ்வப்போது ஒவ்வொன்றாய் அவனை கடந்து சென்று கொண்டிருந்தது. இருள் எங்கும் கவிழ்ந்திருந்தது. அவனைப் போல் சாலையோர மரங்களுக்கும் மனது சரியில்லை போலும் அவைகளும் அசைவற்று சிலை என நின்று கொண்டிருந்தன. தான் இவ்வுலகில்தான் இருக்கிறோம் என்பதை அவ்வப்போது அவனை கடந்து செல்லும் வாகனங்களின் ஒலி பெருக்கி சத்தம் நினைப்பூட்டியது அவனுக்கு. கொஞ்ச தூரத்தில் சாலையின் வளைவு ஒன்றில் சிறிது பரபரப்பும் ஆள்கூட்டமும் தென்பட்டது. அருகே சென்று விசாரித்ததில் தனியாக வந்த பெண்ணொருத்தியை பலவந்தம் பண்ண யாரோ ஒருவன் எத்தனித்ததாகவும் ஆட்களைக் கண்டதும் ஓடிவிட்டான் எனவும் அறிந்து கொண்டான். கூட்டத்திற்குள் எட்டிப் பார்த்தான். முகத்தை தன் கரங்களால் மறைத்தபடி அழுது கொண்டிருந்தாள் அவள். கூந்தல் கலைந்திருந்தது. முதுகுப்பகுதி ஆடை சற்று கிழிய அதன் வழியே அவள் உள்ளாடை தெரிந்து கொண்டிருந்தது. அவள் கண்கள் அவனைக் கண்டதும் அவளது அழுகை இருமடங்கானது. அவன் தோள் மீது சாய்ந்து அழவேண்டும் போல் இருந்தது அவளுக்கு. நினைத்தவள் தாமதிக்கவே இல்லை. இதோ அவனைக் கட்டி அணைத்து அழுது கொண்டிருக்கிறாள். ஏதோ ஒரு இருகால் மிருகத்தின் கரத்தில் சிக்கியவள் அவள்தான். அவளேதான், விக்னேஷின் அணுவேதான். இப்போது அவன் கரங்களும் அவளை அரவணைத்துக் கொண்டது. அந்நேரம் அவளுக்கு அந்த அரவணைப்பு தேவைப்பட்டது. சாய்ந்து கொண்டாள் அவன் மார்பிலேயே. அந்த அரவணைப்பின் கதகதப்பிலேயே அவள் கண்ணீர் துளிகள் அத்தனையும் காய்ந்து போயிற்று. இனி அவர்கள் சண்டை போட மாட்டார்கள். இனி அவர்கள் சமாதானத்தை இழக்க மாட்டார்கள். இனி அவர்களை ஈகோ அணுகாது. இனி அவர்கள் பிரிவை பற்றி யோசிக்க மாட்டார்கள். இதோ அவள் அவன் தோள் சாய்ந்தபடியே இருவருமாக மெல்ல மெல்ல தங்கள் வீடு நோக்கி நடக்கிறார்கள். வானிலிருந்து நட்சத்திரங்களும் அவர்கள் ஜோடியாய் நடந்து செல்வதை பார்த்து கண்சிமிட்டி சிரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த கதை உங்க எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு தான் எங்களுக்கு மென்மேலும் கதைகள் போட உறுதுணையா இருக்கும். ஒரு நல்ல கதையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.